எல்லாரையும் என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு 1 வீக்கா வந்து சரியாவே வீடியோ போட முடியல. வீட்ல கொஞ்சம் சம் ப்ராப்ளம்ஸ் அதனால தான். நாங்க வந்து தைப்பொங்கல் தான் படைப்போம். அதனாலே 13ஆம் தேதி போகி அன்னைக்கே வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி, நீட் பண்ணி வச்சுட்டேன். வீடு வாசலுமே கழுவி வச்சுட்டேன். மறுநாள் காலையில எழுந்து தான் எல்லா வேலையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு படைக்கவுமே ஸ்டார்ட் பண்ணேன். காலையில 8:30 மணிக்குள்ளலாம் பொங்கல் வச்சு படையல் போட்டுடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இப்படின்னு ஆகி எப்படியோ 9 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக பொங்கல் வச்சு சாமியுமே கும்பிட்டாச்சு. உங்கள் வீட்டிலலாம் எப்படி பொங்கல் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம முன்னோர்கள் வந்து நல்ல விஷயங்களையும் பாரம்பரியங்களையும் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டும் சொல்லி கொடுத்துட்டும் போயிருக்காங்க. ஆனால் நாம் எல்லாமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை இப்போலாம். நமக்கே இப்போ நிறைய விஷயங்கள் தெரியல. நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்குலாம் என்ன மிஞ்சுன்னே தெரியல. எல்லாமே வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லா சடங்கு சம்பிரதாயம் பாரம்பரியங்கள் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் தான் அவங்கெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலநிலை அவ்வளோ வேகமாகவும் வேறு மாதிரியும் போயிட்டுருக்கு. எனிவே பொங்கலை மனநிறைவோடு செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.